எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இன்னைக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். பட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம், அதை பத்தி நானும் பேசுவேன்னு நினைப்பீங்க. இந்தியா வெஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச். இங்க 2 பேர் இருந்தாங்கன்னா இல்ல 3 பேர் இருந்தாங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், சண்டை போட்டுக்கலாம். இது ஏன் இல்ல, இவர் ஏன் இல்ல, இவர் ஏன் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால ஒரு சில மொமெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் அப்படியே அடுத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ இந்தியா வெஸ் இங்கிலாந்து ஓடிஐ மேட்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இங்கிலாந்து கம்பேர் டு இந்தியா வந்து கொஞ்சம் அவங்க நிறைய ஓடிஐ ஆடி இருக்காங்க. இந்தியா வந்து ரீசெண்டா பெருசா ஓடிஐ அப்படிங்கிறது ஆடல. ஸோ இப்போ இந்தியா எப்படி இதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இது எப்படி இந்தியா வந்து இங்க வின் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செஞ்சது. பட் இந்தியா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இங்க நிறைய ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச் ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, விடாமுயற்சி படத்துல அஜித்துக்கு பெருசா மாஸ் சீன் இல்ல, அதனால படம் நல்லா இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் இங்க இந்தியா வெஸ் இங்கிலாந்து போட்டி அப்படிங்கிறது. ரோஹித் சர்மா ஆடல, விராட் கோலி டீம்லயே இல்ல, ஐ மீன் மேட்சே ஆடல. அதனால மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லப்பா, ஆனா வின் பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. என்ன ஒண்ணு, ரோஹித் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாலோ இல்ல விராட் கோலி உள்ள வந்து ஆடி இருந்தாலோ இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கும். அதான் கொஞ்சம் மிஸ். பட் மற்றபடி மேட்ச் நல்லா தான் இருந்துருந்துச்சு, விடாமுயற்சி படம் மாதிரியே. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த போட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு சில டேலண்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமா ஹர்ஷித் ராணா இன்னைக்கு டெபியூட் ஆயிருப்பார் இந்த போட்டியில. டெபியூட் ஆன அந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான அடி சால்ட் அடிச்சாலுமே அதுக்கப்புறமா கம்பேக் கொடுத்து ஒரே ஓவர்ல திரும்பவும் கம்பேக் கொடுக்கறதெல்லாம் வேற லெவலான விஷயம். அதை சூப்பரா பண்ணியிருந்தாரு ஹர்ஷித் ராணா. அண்ட் அது மட்டும் இல்லாம ரவீந்திர ஜடேஜா, அவர் ஏன் சீனியர் பிளேயர், அவர் ஏன் பெஸ்ட் ஸ்பின்னர் இன் இந்தியா அப்படிங்கிறத திரும்பவும் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. 3 கூட எக்கானமி கிடையாது, போட்ட 9 ஓவர்ல அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டா போட்டிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜடேஜா தான் இந்தியாவிலிருந்து முதல் பிளேயர் அஸ் எ ஸ்பின்னரா 6000 ரன்கள் அண்ட் 600 விக்கெட்டுகள் அப்படிங்கறத அச்சீவ் பண்றாரு ஒரு ஆல்ரவுண்டரா. அது வேற லெவல் அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் உலக அளவிலேயே இவர் தான் 6வது பிளேயர் நினைக்கிறேன். இந்தியா லெவலில் இவர் தான் செகண்ட், ஐ திங்க் ஸோ. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவம் அப்படிங்கிறத ஜடேஜா இன்னைக்கு மேட்ச்ல பண்ணியிருந்தாரு. கூடிய சீக்கிரம் 2 மேட்ச்ல அதையே சூப்பரா பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம அக்ஷர் பட்டேல் பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து ஒரு 50+ ஸ்கோர் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியா போட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து ஆரம்பம் சால்ட் சூப்பரா அடிச்சு ஆரம்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா வழக்கம் போல விக்கெட்டை விட ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஒரு பக்கம் பெத்தல் ஃபார்முக்கு வந்தது இங்கிலாந்துக்கு கொஞ்சம் மாறுதல் அளிச்சாலும் பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. சோ கடைசி கட்டத்துல இந்தியாவை விக்கெட் எடுத்தாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கிலாந்து கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் பெருசா அவங்களால யூஸ் பண்ண முடியல, கொண்டு வரவும் இல்லை. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். லெட்ஸ் see இந்த சீரிஸ் எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் விராட் கோலி அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். விராட் கோலி அடுத்த மேட்ச் ஆடுவாரு அப்படின்னு தான் இப்போதைக்கு தகவல் இருக்கு. பட் சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, ஒருவேளை விராட் கோலி இன்னைக்கு நல்லா இருந்து ஆடி இருந்தாருன்னா நான் ஆடி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ டீம் வந்து ஜெய்ஷ்வாலை ஓப்பனிங் பண்ண வைக்க தான் பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அடுத்த மேட்ச் விராட் வந்தாருன்னா இப்ப யாரை எடுக்க போறாங்க, ஒழுங்காடாத ஜெய்ஷ்வாலா இல்ல நல்லா ஆடின ஸ்ரேயஸ் ஐயரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சீரீஸை இந்தியா எப்படி ஜெயிக்கும் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அப்படியே இதை விட்டுட்டு வேற சில நியூஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு நேஷனல் கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் 38வது நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் தரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் 47 மெடல்ஸை வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. மெடல் ஸ்டாலியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 6வது பிளேஸ்ல இருக்காங்க. 12 கோல்டு, 17 சில்வர், 18 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓவராலா 47 மெடல். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா இருக்காங்க. 30 கோல்டு, 11 சில்வர், 15 பிரான்ஸ், 56 பதக்கங்கள். 2வது இடத்துல சர்வீசஸ் 28 கோல்டு, 12 சில்வர், 12 பிரான்ஸ், 52 டோட்டல் மெடல்ஸ். 3வது இடத்துல மகாராஷ்டிரா 19 கோல்டு, 36 சில்வர், 33 பிரான்ஸ், 88 ஓவரால் மெடல்ஸ். 4வது இடத்துல மத்திய பிரதேஷ் 18 கோல்டு, 8 சில்வர், 10 பிரான்ஸ், 36 மெடல். 5வது இடத்துல ஹரியானா 13 கோல்டு, 20 சில்வர், 22 பிரான்ஸ், 55 பதக்கங்கள் ஓவராலா வச்சிருக்காங்க. தமிழ்நாடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த 38வது நேஷனல் கேம்ஸ் அப்படிங்கிறது 10 நாள் முடிஞ்சிருக்கு. இதுல தமிழ்நாடோட ஆதிக்கம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கர்நாடகா 30 கோல்டு வாங்கி இப்போதைக்கு மேல இருக்காங்க. இதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்விம்மர்ஸ் தான். ஸோ ஸ்விம்மிங்ல மட்டுமே அவங்க எக்கச்சக்கமான கோல்டு வாங்கியிருக்காங்க. முக்கியமா ஸ்ரீநிதி இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தாங்க இல்லையா, யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்களுமே நிறைய மெடல்ஸை வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கர்நாடகா ஸ்விம்மிங்ல மட்டுமே பயங்கரமா ஸ்கோர் பண்ணி மேல இருக்காங்க. தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாஷ்ல நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்விம்மிங்லயுமே நல்லா பண்ணியிருக்காங்க, அத்லெட்டிக்ஸ்ல ஒரு சில மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஓவராலா தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் இந்த நேஷனல் கேம்ஸ்லயுமே நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இந்த நேஷனல் கேம் முடிஞ்ச உடனே யார் யார் என்னென்ன மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ சென்னையில நடந்துட்டு இருக்க ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள வரேன். இது ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். நிறைய பேருக்கு இங்க நடக்கிறது தெரியாது. ஆக்சுவலி அதை பத்தி நாம தனியா ஒரு வீடியோ நேற்று நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் 2025. எஸ், இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட். ஏடிபி சேலஞ்சர் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது சென்னையில தான் நடந்துட்டு இருக்கு. அதை நாம நேர்லயே போயிட்டு கவர் பண்ணிட்டு வந்தோம் ஒரு போட்டியை. ஸோ இதுக்கு பெருசா சப்போர்ட் இல்லதான். இன்ஃபேக்ட் நம்ம போட்ட வீடியோஸ்லயே அது உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். நீங்க இன்னும் பார்க்கலன்னா பாருங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நீங்க நேரா போய் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரீ தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லயோலா காலேஜ் பக்கம் இருக்கிற சென்னை டென்னிஸ் ஸ்டேடியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நுங்கம்பாக்கம்ல. ஸோ அங்கதான் நடக்குது. இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே அந்த பேஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் திரும்பவும் மென்ஷன் பண்றேன், இங்க வந்து டிக்கெட்டு ஃப்ரீ தான். ஸோ இதுல ஒட்டுமொத்தமா 14 கண்ட்ரீஸை சேர்ந்த பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்தியா, முக்கியமா தமிழகத்துல இருந்து ஒரு சிலர் ஆடுறாங்க. டபுள்ஸ் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ செமிஃபைனல் போட்டிகள் அப்படிங்கிறது இந்த வீடியோ எடுக்கிற நான் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஸோ நேராக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க டென்னிஸ்க்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது இல்லாம இந்தியன் சூப்பர் லீக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஐஎஸ்எல்ல இப்போ ஒரு சில விஷயங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. மோகன் வழக்கம் போல சம்பவத்தை பண்ணி குவாலிஃபை ஆகி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீமோட கோல் கீப்பர் நம்மளோட விஷால் கைத், நம்மளோடனா சென்னை எஃப்சியோட முன்னாள் விஷால் கைத்து இப்போ வந்து அந்த டீமுக்கு கோல் கீப்பரா இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்தியன் சூப்பர் லீக்ல ஒரு 50 மேட்ச் கிளீன் ஷீட் வச்ச ஒரே கோல் கீப்பர் அவர் தான் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு இப்போ அவர்கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அது என்னடா கிளீன் ஷீட் அப்படின்னு தெரியாதவங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கோல் கீப்பரா உங்க டீமுக்கு கோலே வராம, அதாவது உங்க டீமுக்கு எதிராக ஆப்போனன்ட் டீம் 0 அப்படின்னு முடிச்சுட்டு போனாங்கன்னா அந்த ஸ்கோர் கணக்கு அதான் வந்து கிளீன் ஷீட். ஒரு கோல் கூட வாங்கல அந்த மேட்ச்லாம், அது ஒரு கிளீன் ஷீட் உங்களுக்கு. அந்த மாதிரி 50 மேட்ச் கிளீன் ஷீட் வச்சிருக்காரு. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. மிகப்பெரிய கோல் கீப்பர்ஸ் இந்த அளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்க மாட்டாங்க. பட் விஷால் கைத் பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாம சென்னை எஃப்சி பத்தியுமே ஒரு அப்டேட் இருக்கு. சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா கோச்சை வந்து தூக்கி வெளியே போடுங்க, இதுக்கப்புறமா ஓவன் கோயல் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இதை பத்தி நாங்களுமே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ ஓவன் கோயல் தான் அடுத்த சீசனும் நீடிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. எஸ், இதை வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை எஃப்சியோட ஃபேன்ஸுமே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூலையுமே பிரஸ் மீட்லையுமே இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சுச்சமமாக ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த சீசனுக்கும் தலைவன் தான் கோச்சிங் பண்ண போறாரா. ஸோ பிரஸா கிளப்ல வந்து பிரச்சனைகள் கிடையாது, இந்த டீமை நான் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஓவன் கோயல் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஆல்ரெடி நீங்க பண்ணதை தான் பார்த்துட்டோமே அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருந்தாலும் வேற வழி இல்லை, சரி போவோம் தாத்தாவை நம்பியே அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓவன் கோயல் ஃபர்ஸ்ட் சென்னை எஃப்சி வந்தப்போ இந்தியன் பட தாத்தா மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறமா இந்தியன் 2 தாத்தா மாதிரி மாறினாரு. அடுத்ததா இந்தியன் 3 தாத்தாவா வருவாரா இல்லையாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஓவன் கோயல் இருக்கணுமா வேணாமா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது இல்லாம வேற சில இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நியூஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, ஸோ திமுத் கருணரத்னே அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கார்ட் ஆஃப் ஆனர்லாம் கிடைச்சிருந்துச்சு. அவரோட 100வது டெஸ்ட் அப்படிங்கிறத ப்ளே பண்ணியிருந்தாரு. அந்த போட்டி தான் எனக்கு கடைசி மேட்ச் டெஸ்ட்ல அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஒரு மாதிரி எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட் அப்டேட்டு த 100 டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது இல்லையா. ஸோ அதில் வந்து இந்தியாவை சேர்ந்த, அதாவது ஐபிஎல் ஓனர்ஸ் போய் டீம் வாங்க வாய்ப்பு இருக்கு, வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் இன்விசிபிளை வாங்கியிருந்தாங்க. அண்ட் தென் எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துமே நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வாங்கியிருக்காங்க. அதுவும் ஃபுல்லாகவே 100%ஓட அந்த டீமை வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ஐபிஎல் டீம்ஸ் ஆதிக்கம் பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஆல்ரெடி 3 ஐபிஎல் டீம்ஸ் இந்த அண்டர்ஸ்ல என்ட்ரி ஆகிட்டாங்க. இன்னும் எந்த டீம் உங்களோட ஃபேவரட் டீம் அங்கே என்ட்ரி ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்போ ஐபிஎல் டீம்ஸ் அங்கே போயிட்டாங்க, நீங்க அண்டர் டோர்னமெண்ட் பார்ப்பீங்களா? அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.